இந்தியாவில் பல ஆயிரம் கோவில்கள் உள்ளன என்பது அனைவரும் அறிந்தது. ஆனால் இந்த கோவில்களின் வழிபாடு ஒன்னிலிருந்து மற்றொன்றுக்கு வித்தியாசமாக இருக்கும். இதில் நம்ப முடியாத விஷயம் என்னவென்றால், சில கோவில்கள் வழக்கத்திற்கு மாறான வழிபாடுகளை பின்பற்றி வருகின்றன. அந்த கோவில்களை பற்றி தான் இன்று டெம்பிள் ரகசியத்தில் காணப்போகிறோம். கேரளாவின் மஞ்ச் முருகன். முருகன் என்றால் பஞ்சாமிர்தமே நினைவுக்கு வரும். ஆனால் ஆழப்புழாவில் இருக்கும் செம்முகத்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகனுக்கு மஞ்ச் சாக்லேட் படைக்கப்பட்டு வருகிறது. அது பிரசாதமாகவும் பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த மஞ்ச் வழிபாட்டு முறை கடந்த 8 வருடமாக தான் நடைபெற்று வருகிறது. பாலமுருகனை மஞ்ச் முருகன் எனவும் அனைவரும் அழைக்க ஆரம்பித்தனர். மதுரை அழகர் கோவிலில் தோசை. மதுரையின் சிறப்பு என்றால் மீனாட்சி அம்மன் கோவில். அதற்கு அடுத்தது என்றால் அது அழகர் கோவில் தான். இங்கு விஷ்ணுவை வழிபட்டு வருவர். இந்த கோவிலில் தோசையால் விஷ்ணுவிற்கு நெய்வேத்தியம் செய்வதும் அந்த தோசையை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பதும் அதிசயத்தை உண்டாக்குகிறது. பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கும் அரிசிகளில் இருந்து செய்யப்படும் இந்த தோசை மிகவும் சுவையாக இருக்கும் எனவும் கூறுகின்றன. பக்தர்களுக்கு CD மற்றும் புத்தகம் தரும் சிவபெருமான். திரிசூரில் இருக்கும் ஹெரிடேஜ் சென்டரில் சிவபெருமானை வழிபட வரும் பக்தர்களுக்கு CD மற்றும் புத்தகங்கள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த வித்தியாசமான வழக்கத்திற்கு காரணம் என அவர்கள் கூறுவது என்னவென்றால், அங்கு வரும் பக்தர்களுக்கு புத்தகங்கள் மூலமாகவும் CD மூலமாகவும் அறிவு பரப்புதலின் நோக்கத்தில் என்பதாகும். கடிகாரங்கள் காணிக்கையாகும் பிரம்ம பாபா கோவில். நேரம் பொன் போன்றது என்பது ஒரு உண்மையான பொன்மொழி. ஆனா இந்த நேரத்தை காட்டும் கடிகாரத்தை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்தும் வழிபாடு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் பிரம்ம பாபா கோவிலில் நடைபெற்று வருகிறது. மரத்தில் தொட்டில் கட்டுவதும் கயிறு கட்டுவதும் கோவில்களில் பின்பற்றி வரும் ஒரு வழக்கமான வழிபாடு. ஆனால் இந்த கோவிலில் வித்தியாசமாக மரத்தில் கடிகாரங்களை கட்டி வழிபட்டு வருகிறார்கள். கொல்கத்தாவின் சைனீஸ் காளி கோவில். இந்தியாவின் சைனா டவுன் ஆன தங்கராவில் இருக்கும் இந்த காளி கோவிலை சீனர்கள் வழிபட்டு வருகிறார்கள். இந்த காளி கோவில் சீனர்களுக்காகவே கட்டப்பட்டது எனவும் கூறுகிறார்கள். அங்கு காளிக்கு நூடுல்ஸ், சாப்ஸி, டிம்சம் போன்ற சைனீஸ் உணவுகளையே படைத்து வழிபட்டு வருகிறார்கள். பஞ்சாப் வீசா கடவுள். ஷாஹித் பாபா நில்ஹா சிங் குருத்வார் கோவில் பஞ்சாபில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பொம்மை விமானத்தை காணிக்கையாக செலுத்தி வழிபட்டு வருவார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அவர்களது வீசா அனுமதியில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்ற வேண்டுதலே ஆகும். இந்த கோவிலை ஏரோப்ளேன் குருத்வாரா எனவும் அழைப்பர். இதை போல நம் இந்தியாவில் இன்னும் வித்தியாசமான ஆச்சரியமூட்டும் வழிபாடுகளும் ஆச்சரியங்களும் நிறைந்திருக்கிறது. அதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.